அப்துல் கலாம் சொன்ன கனவு காணுங்கிறது வந்து அவர் இங்கிருந்து கனவு காண சொல்லல, இங்கிருந்து கனவு காண சொன்னார். ஏன்னு சொன்னா எங்களோட மனசு வந்து வெறும் எமோஷனுக்கானது மட்டும்தான், எங்களோட உணர்வுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு டூல் மட்டும்தான் எங்களுடைய மனது. ஆனா மூளை தான் செயற்படுத்தக்கூடியது. உங்களால ஏதாவது உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும், அந்த ட்ரீமை வந்து உங்களால உங்களோட மூளையில இருந்து உங்களால இமேஜின் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா அதை நீங்க செயற்படுத்தி உங்களால வெற்றி அடைய முடியும். இங்க இருந்து உங்களால கனவு காண முடிஞ்சா நீங்க அதை லோ ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி யூனிவர்சல் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களால ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்களோட மூளையில இருந்து உங்களால கனவு காண முடிஞ்சா கண்டிப்பா நடக்கும். ஸோ எப்பவுமே அதான் சொல்றேன், நீங்க சின்னதா ஆரம்பிங்க, ஸ்டார்ட் ஸ்மால் பட் டுடே திங்க் பிக். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சின்னதா ஆரம்பிங்க, ஆனா இன்றைக்கே ஆரம்பிங்க. பெருசா கனவு காணுங்க, பெருசா இங்க இருந்து கனவு காணுங்க, அதுக்கான ப்ரொசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால இங்க இருந்து கனவு காண முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களால அதுக்கான செயற்பாடை வந்து கொண்டு போக முடியும். அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். யூனிவர்சலும் யாருக்காவது தெரியுமா? லோ ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்சலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எங்களால ஒரு விஷயத்த வந்து நாங்க கனவு காண முடிஞ்சா இந்த யூனிவர்ஸ் தான் அது எங்களுக்கு கொடுக்கும். நீங்க உண்ட நான் இந்த இடத்துல இந்த ஒரு 10 வருஷத்துல நான் ஒரு மில்லியனரா இருக்கணும்னு சொன்னீங்க, இங்க இருந்து உங்களால கனவு காண முடிஞ்சா அதை வந்து இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பெற்று கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏதோ ஒரு ரீதியில வந்து அது கனெக்ட் ஆகும். அதுதான் எங்களுக்கும் இந்த யூனிவர்ஸுக்குமான கனெக்ஷன். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல யூனிவர்ஸுக்கும் எங்களுக்குமான கனெக்ஷன் வந்து எங்க மூளையில நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த பிம்பம் தான். நான் ஒரு லம்போகினி கார் வச்சிருப்பேன், ஒரு பெரிய ஒரு மில்லியனர் சொன்ன வீடு வச்சிருப்பேன், ஒரு பெரிய பிசினஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து இங்க இருந்து நீங்க கனவு கட்டிக்கன்னு சொன்னா மூளை வந்து உங்களை செயற்பட வைக்கும். திரும்ப திரும்ப அந்த கனவு வந்து மூளைகளை ஓடிக்கொண்டே இருக்கும் போது ஏதோ ஒன்று செய்யணும்ன்ற ஒரு ஆக்டிவ் வந்து எங்களுக்கு உருவாக்கி கொண்டது. ஸோ அதை வச்சுக்கொண்டு எங்களால் அந்த செயற்பாடை செய்து திரும்ப திரும்ப செஞ்சு எங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ எப்போவுமே இங்கிருந்து கனவு காணுங்க. இது வந்து எமோஷனல் மட்டும்தான். ஸோ கனவு கண்டு உங்களுடைய பாதையில நீங்க கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும். எமோஷனலா ஃபேஸ் பண்றது மட்டும்தான் அங்க வந்து உங்களை பிரேக் பண்றதா இருக்கு. ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் வரும்போதோ இல்லாட்டி உங்களை வந்து ஏதாவது ஒரு மீம்ஸ்ல வந்து ஷேர் பண்ணும்போதோ, இப்போ நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு மீம்ல போட்டு வந்து உங்க ஃபேஸை போடும்போது வந்து அங்க எமோஷனலாக தான் உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி மற்ற சைடில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் எமோஷனலாக நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களால் அதை சர்வை பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களை சொன்னால் இதை தாண்டி எனக்கு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சு கொள்ளணும்னு தான் எனக்கு தெரியலை. எனக்கு இந்த கேள்வி கேட்கும்போது புதுசாக இருந்தது. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த ஒர்க் ஷாப்ஸ் பண்ணும்போது கட்டாயமாக இது வந்து நான் ஷேர் பண்ணக்கூடிய இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அதை கேட்டதுக்கு. ஸோ அதே வேறு கேள்வி இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் சொன்னது பதிலாக இருந்தா ஓகே சூப்பர். ஸோ எல்லாருமே பெஸ்ட் ஆஃப் லக். பேர் சொல்ல பண்ண முடியாதது எதுவுமே இல்லை, எல்லாருமே நிறைய சாதிச்சிருக்கணும். பேர் சொல்ல போனால் நிறைய பேர் பேர் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால அதுக்குள்ள வந்து நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல கேட்கறதுக்கு இன்னொரு 2 வருஷத்துல வந்து உங்களோட இருந்து யாராவது வந்து இன்னொரு 100 பேருக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது கூட உங்களோட இருந்து யாராவது வந்து கண்டிப்பாக வரலாம். நினைச்சா கண்டிப்பாக வர முடியும். எல்லாமே உங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி கடைசியாக பார்க்க போனால் இருக்கக்கூடியது வந்து எங்களுடைய அந்த தன்னம்பிக்கை ஒன்று தான். நாங்கள் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி அது ஒன்று மட்டும்தான் எங்களை வந்து எப்போவுமே தாங்கி பிடிச்சவங்களை மேலே கொண்டு போவோம். சுற்றி இருக்க யாருமே வந்து ஒரு கடத்துக்கு மேலே இருக்க போகிறதில்ல. உங்களோட தன்னம்பிக்கை வச்சு கூட முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால சக்ஸஸ் அடைய முடியும். ஓகே, இப்போ அடுத்த செஷனுக்கு போகலாமா? எல்லாமே எனர்ஜியாக இருக்கீங்களா? ஓகே சூப்பர். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேசிக்கான ஐடியா வந்து வச்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லதா இருக்கும். அடுத்தது வந்து மெஷின் லேர்னிங், அது வந்து ஏஐயோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து டெக் இனோவேஷன். இப்போ புதுசாக வரக்கூடிய புது டெக்னாலஜியில் வந்து என்ன கண்டுபிடிப்புகள் வருதுன்றதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சைபர் செக்யூரிட்டி, அது வந்து நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து டிஜிட்டல் அண்ட் கிரியேட்டிவ் கரியர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தேவை. கண்டென்ட் கிரியேஷன், நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் சைட் இல்லை மீடியா சைட் ட்ரை பண்ண போறீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் மீடியா வந்து அதுக்கு நீங்கள் அதை கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங், நீங்கள் ஒரு டிசைனிங் பண்ண போறீங்கன்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங். யாருக்காவது வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? சரிங்களா? சூப்பர். என்னது ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமா? சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ரிமோட்டடாக வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எடிட்டிங் செய்ய போறீங்க, ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியும் பண்ணலாம். நீங்கள் எடிட்டிங் பண்ண போறீங்கன்னு சொன்னால் கூட ஃபாரின்ல இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே வச்சு பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபாரின்ல ஒரு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஹையர் பண்ணி யாருக்கு கொடுக்குற பேமெண்ட்டை விட அவைக்கு வந்து இங்கே கொடுத்து செய்கிற பேமெண்ட் வந்து குறைவாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த காசு வந்து கூடுவாக இருக்குது. ஒரு பவுன்ஸில் வந்து ஒருத்தர் பே பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு 500 பவுன்ஸ் வந்து ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் சொல்கிறோம், 500 பவுன்ஸ் சொன்னால்
அந்த 500 பவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு காசு போடுவார். ஆனால் அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது குறைவாரு. அந்த மாதிரி நிறைய செய்கிறார்கள் வந்து எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வென் பண்ணுறது வந்து போடுவாங்க. பிடிச்ச வேலையை செஞ்சவொடனே வென் பண்ணி கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்து வந்து பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் யாராவது ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த மார்க்கெட்டை வடிவாக ரிசர்ச் பண்ணி அதை செய்யலாம். அடுத்து வந்து இ-கமர்ஸ், நீங்கள் செய்யப்படுற பிஸ்னஸ் வந்து எல்லாமே ஆன்லைனுக்கு மாறிக்கொண்டு இருக்குது. ஸோ இ-கமர்ஸில் வந்து கூட கன்சிடர் பண்ணுங்கள். ஃபைனான்சியல் டெக்னாலஜி, நீங்கள் அதில் பண்ண ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அக்கௌண்டன்சின்னு சொன்னால் அக்கௌண்டன்சிக்கு வந்து இப்போ இருக்கிறத வச்சு பண்ணி என்ன பண்ணலாம்ன்றது நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே இங்கேருந்து கனவு காணுங்க. இது வந்து எமோஷனல் மட்டும்தான். ஸோ கனவு கண்டு உங்களுடைய பாதையில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.